பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வடக்காத்தூர் கிறிஸ்து ஆலயத்தின் சார்பிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நல்ல குடியில் பாருங்கள், நல்ல அருமையான ஒரு குடில் எங்களுடைய கிறிஸ்து ஆலயத்தினுடைய வாலிபர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல குடில். பார்ப்பதற்கு ரொம்ப அம்சமாக இருக்குது. இந்த ஆண்டு அவர்களுடைய ஒரு சிறப்பு விசேஷித்த தன்மையாக இதை படைச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் பார்க்கும் பொழுது இது ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேம் என்னுமிடத்திலே ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். முன்னணியில் பிறந்தார். சத்திரத்திலே அவருக்கு இடமில்லாததினாலே அவர் மாட்டு தொழுவின் முன்னணியிலே பிறந்தார். நீங்கள் ஏசாயா 1:3 சொல்லப்பட்டிருக்கு, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணி அறியும், என் ஜனங்களோ உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு மாட்டுக்கு தன்னுடைய எஜமான் யாருன்னு தெரியும், ஒரு கழுதைக்கு தன்னுடைய முன்னணி தெரியும், தான் கட்டியிருக்கிற இடம் தெரியும். ஆனால் இன்றைக்கி கடவுளுடைய ஜனம், மக்கள் ஆண்டவருடைய ஜனன்னு சொல்லப்படுகிறவர்களுக்கு தன்னை படைத்த தெய்வத்தை குறித்த அறிவு இல்லை, கண்டுகொள்ளவில்லை. அதனால் இந்த நாட்களிலே நமக்காக இந்த உலகத்தை தேடி வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து, அவர் எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். கெட்டுப்போன ரட்சிக்க வந்தார். இழந்து போனதை தேடி வந்தார். இதை நம்ம அறியணும். வடக்காத்தில் இந்த அருமையான ஒரு குடில் பார்ப்பதற்கு அம்சமாக இருக்கிறது. இதை படைத்த வாலிபர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். இதே மாதிரி ஒரு தொழுவத்தில் பிறந்த தெய்வம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலையும் பிறக்கணும்னு விரும்புகிறார். நம்முடைய இருதயம் அவர் தங்குகிற ஆலயம். ஒருவேளை கட்டடம் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கடவுள் தங்கி இருக்கிறார் என்பதை விட தெய்வம் எங்கே இருக்கிறார், ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தில் தான் அவர் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் உணர்கிறது இல்லை. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அவர்கள் தெய்வத்தை தரிசிப்பார்கள். ஆகவே கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் அவரை தங்களுக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது. ஆகவே உங்கள் எல்லாருக்கும் வடக்காத்தூர் கிறிஸ்து ஆலயத்தின் சார்பிலே உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்கு எங்கள் அன்பான கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் பாவங்களை சாபங்களை போக்குவார். உங்களை மேன்மையாக வைப்பார். God bless you. God bless you.